வந்தான். தீபங்களை ஏற்றினான் அந்த வல்லரக்கராட்சதன். அப்படி தீபங்களை ஏற்றி 6 காலம் பீடம் போட்டு அதிலே கம்பத்தடிகளை நிறுத்தி அந்த கம்பத்தடி மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைக்கின்றான். கம்பத்தடி மேலே எல்லாம் கலந்த கப்பு குடத்து வைத்தான். கலந்த கப்பு குடத்து மேலே மாங்குடையை முடித்து மாங்குடைக்கு மேலே ஆமமணி உருண்ட தேங்காய் பாவிமணி உருண்ட தேங்காய் அவன் மஞ்சள் கூல ஒன்று மஞ்சள் கூல மேலே அவன் எலுமிச்சங்கனிகள் இனியா கொட்ட வார்க்குவை பாவி இனியா கொட்ட வார்க்குவை எல்கடுகு ஒன்று அவன் எல்கடுகு மேலே முருங்கடுகு ஒன்று முருங்கடுகு மேலே முள்ளுமணி பருப்பு முள்ளுமணி பருப்பு மேலே கொத்தமல்லி இலை வைத்தான். கொத்தமல்லி இலை மேலே கோழி முட்டை ஒன்று வைத்தான். கோழி முட்டை மேலே எல்லாம் மேலே குண்டூசிய நாட்டுவான கோழி முட்டைக்கு மேல் குண்டூசியை நாட்டினான் வல்லரக்கன். அவன் ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றிக் கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்தான் வல்லரக்கன். அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் சிவபெருமானை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனின் திருப்புகளை மறக்காமல் அரோகரா அரணை என்று சொல்லி அரணாருடைய நாமங்களை உச்சரித்து அல்லும் மகளும் 60 நாளிகையும் அரகரா சிவ சிவ அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று அந்த இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்தான். அப்படி இறைவனை எண்ணி தவம் இருக்கும் போது ஒவ்வொரு வருடமும் சிவபெருமான் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் அப்படிங்கறத எண்ணி எண்ணி தவம் அப்படி தவம் இருந்து கொண்டிருக்கும் போது 12 வருடமாகவே பகவான் வராமல் இருந்த போது சிவபெருமானை கண்டு அழுது புலம்பினான் வல்லரக்கன். அதாவது வல்லரக்கே தவம் இருந்தானேயானா 12 வருடங்களாகவே தவம் இருந்து வந்தானா. நம்ம தாய்மார்களுக்கு செவ்வாய்க்கு கோயிலுக்கு போக ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன் சங்கடமா இருக்கா? விரதம் இருக்கணும். விரதம் கூட இருந்துடலாம்னு வச்சுக்கோயேன். இந்த வீட்டை கழுவி வாய் தலைவாணிய சோப் போட்டு குளிச்சு மொழிவி சுத்தபத்தமா அந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்கார ஐயாவை நல்ல முறையில வைக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு போதும் போதும்னு ஆயிரும். அப்போ தவறிடுதுன்னு வை. சரி அடுத்த மாசம் போய்க்கிடுவோமே. எங்க கோயில் போகுதா போட்டு வந்து என்ன வளர்த்து வரலாம் கோயில் போகுதா குளத்துக்கு போக முடியுதா? அப்போ வெள்ளி செவ்வாய்க்கு நமக்கு கோயிலுக்கு போக அவ்வளவு சங்கடமா இருக்க அரக்கு அப்படியா நினைத்தான். 12 வருடமா அவன் பாரத்தவங்களை செய்தான். அப்படியே 12 வருடங்களாக தவம் இருந்ததுனாலே காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் அவனுக்கு மேல் புத்தாக முளைத்து நிற்க காற்றடித்து மணல் பரத்தி அவனுக்கு மேல பெரிய புத்தே வளர்ந்திருக்காமியா. அதுல இருந்து முளைச்சிருக்கு ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல மேல இருக்கக்கூடிய காக்கா பச்சி பறவை இதெல்லாம் மேல
பட்டு பயந்து தாயை வணங்கி கருணையோடு கண்ணீரோடு அம்மாளை வணங்கணும். அப்படி வணங்குறோமே ஆனா எந்த தெய்வமா இருந்தாலும் நமக்கு இறங்கி வந்து வேலையை செய்யணும். எந்த ஜாமியை கும்பிட்டாலும் வடமுகமாக திருப்பி கும்பிட்டு வணங்கினேன் நல்ல ஒரு பக்தி கிடைக்கும். ஏன் வடமுகமா திருப்பி பார்க்கணும்? உலகத்திலே கையிலே இருக்கிற மாணவருக்கு வடதிசையில இருந்துதான் ஜாமியை எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவனாகிய சிவபெருமான் இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவே வரம் கொடுக்கணும்னு புறப்பட்டு வருகின்றார். பகவான் வரும்போது மணி எத்தனை? சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணி இருக்கும். ஏமசாமம் நேரம் இலை ஒழுங்கா சாமம் போல அர்த்த சாமம் நேரம் ஆண்டவே புறப்பட்டு வந்தார். பார்த்தா பார்வதி சிவபெருமான் இந்த நேரத்துல எங்க போறாரு? நம்ம கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லல. சரி ஒருவேளை படியிழக்க போவாரோ? அப்பவும் படியிழக்க போனாலேயானா சூரியன் உதிக்கணும், சொத்தன் படி எடுக்கணும், ஆதித்தன் உதிக்கணும், அரணார் படி எடுக்க வேண்டும். சூரியனும் உதிக்கல, சொத்தன் நம்ம கிட்ட வந்து படியரிசியும் கேட்கலையே. அப்ப இந்த ஆண்டவர் எங்க போறாரு? நாளை எழுந்தரித்த வந்தார். ஆண்டவா பரம்பொருளே, நான் இங்க இருக்கும் போது நானா நீங்க எங்க செல்கின்றீர்கள்? சக்தி நான் இங்க இருக்க சிவன் மக்கள் என்னையா வேலை? ஏய் பார்வதி, ஆண்டவன் மேல உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. அதோ பார்த்தாயா அங்க என்ன தெரியுது? பரவாயில்லையே தாத்தா, உனக்கு கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. தூரத்து பருவம் இல்ல, இன்னைக்கு ஆம்பளை தெரியல, எட்டு நிக்க பொம்பளை தெரியல. தாத்தா சொல்லுற கண் பார்வையை பார்த்தா உனக்கு ரொம்ப நல்ல கண்ணா இருக்கு. அப்படி கண்ணு இருக்கவே கூடாது. கண்ணை பிடிங்க உன் கையில எல்லாம் கொடுக்கணும். நல்லா வளர்த்திருக்கேன். அது ஒரே மாதிரி இருக்கு. நம்ம அதாவது அதோ பார்த்தாயா பார்வதி, எமயகிரி பர்வதத்திலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் புரிந்து வருகிறான். தவமருக்கும் அரக்கனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்க உமக்கு இதுவா நேரம்? நீங்க காலையில போகலாம், இல்ல மத்தியானம் போகலாம், சாயங்காலம் கூட நீங்க புறப்பட்டு போனா ஒரு 5 மணிக்கு போனா ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். அதாவது 4 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே பல்ல விளைச்சிட்டு அங்க இருந்து பசேரி வந்தேன் வழி எட்டி போச்சு. நானும் ஊரு வருவதும் பாருங்க ஒரே கருவ மரமா தெரியுத தவிர ஊரை பார்க்கவே முடியாது. அதாவது இதுக்கு இப்படியெல்லாம் நிகழ்ச்சி பண்ணணும். ஊரை விட்டு வந்துட்டோமா? முத நாள் ராத்திரியே வந்துடணும். ஐயாட்ட அடைக்கிற மாதிரி இருந்து நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல குளிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு கச்சேரி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் சேர்த்து வந்துருவோம். சாப்பாடு வாங்கி கச்சேரி ஆரம்பிக்கணும். மத்தியானம் அன்னதானம் போட்டுக்காங்க. இப்ப நைட் சாப்பாடு போவ அப்படியா? நைட்டு அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்தத மாதிரி ஆண்டவன் இப்ப புறப்பட்டு போகணும்னு நினைக்காத ஒரு 5 மணிக்கு போனாலும் 8 மணிக்கு போயிட்டு வந்துடலாம். அதுவும் இல்லாம இந்த இரவு வேளையில போயிட்டு வாங்க பரவாயில்ல. என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என்ன? மூத்த மகன் ஆதிமூல கணபதி முன்னால் அமர்ந்திருக்கிறான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். இளையவன் வழி வேலவன் இருக்கின்றான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். உங்க மனைவி நான் எதுக்கியா இருக்கேன், என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம். சரி நம்ம குடும்பத்துல 1000 சண்டை செலவு இருக்கும். இந்த செவரை பார்த்தாவது இந்த மாதிரி இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தாங்கள் சொல்லலாம் இல்லையா? அம்மா பார்வதி, இப்போது நான் போயாக வேண்டும். உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவா, இனி நீங்க போக கூடாது. உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வது? ஆண்டவா, இனி நீங்கள் போகவே கூடாது. உங்க ஏவல் பிள்ளை நந்தி தேவனை நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏ நந்தி, நீங்க எதிர்த்து வாயா. அதோ பார்த்தாயா எமயகிரி வருவதற்கிலே என்னை நினைத்து ஒரு அசுர அரக்கன் தவம் இருந்து வருகிறான். அவன் அங்கதான் இருப்பான். அவனை போய் நீ கைலாசத்துக்கு கூட்டிட்டு வரணும். ஆண்டவா, நான்
போய் கூட்டிக்கிட்டு வரலாம். சரி. அவன் ஒரு பூலோக பிறவி, சரிதான். நான் ஒரு கைலாச பிறவி. சரி. அவனை எப்படி ஐயா நான் அழைத்து வர முடியும்? எப்படி அழைத்தது? அதற்கெல்லாம் உனக்கு வரம் தாரேன்டா. என்ன வரும்? ஆண்டவன் 2 பச்சிலை குளிகையை கையில் எடுத்தார். அவன் குளிக்க யார் குளிக்க வச்சவன் நமக்கு? குளிக்கைக்குள்ள உன்னை தூக்கி உள்ள போடணும். பச்சிலை குளிகை. ஓ குளிரையா? உனக்கு அந்த காலம் இருந்துச்சு, இப்ப யார் வீட்டுல இருக்கு? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காலையிலே சுந்தரவெளி சாமி எல்லாம் அதுக்குள்ளதான் இந்த போட்டு சாமியை பூரா அதுல போட்டு வைப்பாங்க. 12 வருஷத்துக்கு இருக்கணும். வெளியே போகாது. சாமி உள்ளதுக்கு போடுறாங்களா? சாமி 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 அரிசியா? சாமி அரிசியா? உங்களை மாதிரி மூளை உள்ளவங்களதான் நான் கூட வச்சிருந்தோம்னா நான் எங்க அதெல்லாம் அந்த காரியம்லாம் 10 வருஷத்துக்கு ஒண்ணுச்சு. சிறுசும் சரியில்லை, பெருசும் சரியில்லை. ரெண்டு சரியில்லை, ரெண்டு தூரம் வந்து. 2 அப்படி கலந்து அப்படியே தான் இருக்கு. சரி. உனக்கு அப்படின்னு நல்லா எல்லாம் பேர் வேண்டியதா? உனக்கு அப்படின்னு அந்த குழுக்கை இல்ல தாத்தா. சரி. மூலிகை பச்சிலை குளிகை. ஆமைய அந்த பச்சிலை குளிகையை ஆண்டவன் கையிலே கொடுத்தார். கொடுத்தார். இதோ இந்த பச்சிலை குளிகையை அரக்கனுடைய கையிலே கொடுத்து கொடுத்து அவன் வாயிலே போட்டு இது கடவாயிலும் ஒதுக்க சொல். ஆமா ஒதுக்கின 3.25 நாளிகையில் அவனுக்கு ரெக்கை வந்து முளைக்கும் மகனே. ஆமா உன்னோடு அவன் கையேங்கிரி மலைக்கு வருவான் என்று சொல்லி ஆமைய வரம் கொடுத்த ஆண்டவன் வழி அனுப்பின நேரத்தில் ஆமா குளிகையை வாங்கினார். வாங்கினார். எமேகிரி பருவதத்திற்கு வந்தார். வருகிறார். அரக்கனை தேடுவார் எங்கு தேடியும் காண முடியும். காணல எங்க பார்த்தாலும் ஒரே மரம் செடி கொடிகளா இருக்கு. அவன் எப்படி இருப்பானோ ஏதுவா இருப்பானோ தெரியவில்லை என்று ஆமையா அரக்கனை காணாமல் அழுது புலம்பினான் நந்தி தேவன். ஆமா இந்த
ஒருவேளை ஆண்டவே சிவபெருமானா இருந்தா கொம்பு 2 இருக்குமா? 4 கால் இருக்குமா? ஒரு வால் இருக்குமா? அப்படின்னா இது யாராக இருக்கும்? ஊரகத்து காளைங்கன்னாலும் தெரியல. ஊரகத்து காளையா இருந்தா அதுக்கு வாய் பேச தெரியாது. காலை அழகா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுற காளைங்கன்னு சொன்னா நந்தி தேவன் எப்பேற்பட்ட அழகா இருக்கிறா தெரியுமா? எப்படி கொம்பு 2 கொம்பு 2 கால் குழம்பு 2 அவனுக்கு சுற்றி கொம்பு 2 தங்கமா மின்னுது. தங்க பொம்பு குழச்சிருக்குமோ? தங்க கொம்பாயா படைக்கும்? எப்படி கேட்டேன்? தங்கத்தினால காலைக்கு குப்பி கட்டி இருக்காங்க. அப்படி போடு. வெள்ளியால லாடம் கட்டி இருக்காங்க. ஆமா கொம்பு 2 தங்கமா மின்னுது. ஆமையா கால் குழம்பு 8 வெள்ளியா சுருக்கி நெத்தி சுத்தி வச்சிருக்கு. நெட்டி வால் இருக்கு. அப்ப இது யாரா இருக்கும்? ஒருவேளை இது தெய்வலோகத்து காளையா இருக்குமா? அப்படி என்று ஆங்கார கோபம் கொண்ட இந்த வல்லரக்கரா சொன்னான். ஆனை ஆடடா காளையனே, நீ அமரடவா இங்கு வந்த. ஆடமாடு போல வந்தவன், மடித்த வந்த கலைத்தவன். காளை போல வந்தவன், அடுத்த வந்த கலைத்தது என்ன? என்ன வந்த கலைத்தவன்? உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஏய் காளை, என் தவத்தை கலைச்ச ஒண்ணு. இதோ உனக்கு நான் சாபத்தை கொடுக்கிறேன். ஏ அரக்கா, சற்று குறப்பா. நீ 12 வருடம் தவம் இருந்தவன். நீ சாபமிட்டா அது எனக்கு வந்து வலிக்குமடா. இவன் ஆண்டவன் சிவபெருமான் நினைத்து ஓடி வந்திருக்கிறான். நம்மளை கண்டு இவன் அரக்க கோபங்களா படுதான். அதனால இவங்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடணும். எப்பா வல்லரக்கா, முதல்ல நான் யாருன்னு கேளு. யாரப்பா நீ? முதல்ல அதை சொல்லு. நான் தான் வானலோகத்தேவன். இறைவனுக்கு ஏவல் பிள்ளை. என் பெயர் தான் நந்தி தேவனப்பா. ஆண்டவன் தான் உன்னை அழைத்து வரும்படியாக என்னை அழைத்து வர சொன்னார். ஆண்டவன் சிவபெருமான் அனுப்பி வைத்தாரா? உங்க கூட நான் எப்படி ஐயா கைலாசத்துக்கு வர முடியும்? அதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டாம். நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். அச்சிலை குளிகையை கையில கொடுத்தார். வாயில் போட்டு இரு கடவாயில் ஒதுக்க சொன்னார். அவன் சொன்ன உடனே படக்குன்னு வாங்கினா கடக்குன்னு வாயில போட்டா வெடுக்குன்னு 2 பக்கம் ஒதுக்கினான். 3.25 நாளையாச்சு அவனுக்கு இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்க. பாவி, இங்க வந்து முளைச்சானே சும்மா இருக்கானா? அங்க பறக்கா இங்க பறக்கா, மேல பறக்கா கீழே பறக்கா. பாவி பறப்பா நிக்க மாட்டேங்கா, நில கொண்டு இருக்க மாட்டேங்க. அரக்கனுக்கே 2 முளைச்சதுக்கு அவனால இருக்க முடியலையே.